ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்க அரவிந்த். போக்கோ கிட்ட இருந்து போக்கோ M4 அண்ட் X4 இந்த ரெண்டு சீரிஸ்க்கான ஸ்மார்ட் போனும் ஆல்ரெடி இந்தியன் மார்க்கெட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் போக்கோ ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்பவே ஆவலா எதிர்பார்க்கக்கூடிய சீரிஸ் போக்கோ F சீரிஸ் தான். இந்த போக்கோ F சீரிஸ்ல இருந்து போக்கோ F4 அப்படின்ற ஸ்மார்ட் போன் இந்தியாவுடைய BIS சர்டிபிகேஷன் சைட் கீக் பெஞ்ச்கோ வெப்சைட் மாதிரியான நிறைய சர்டிபிகேஷன் சைட்ல இப்போ லிஸ்டிங் ஆயிருக்கு. அங்க இருந்து இந்த ஸ்மார்ட் போனை பத்தின நிறைய டீடைல்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த டீடைல்ஸ் எல்லாம் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த போக்கோ F4 சீரிஸ்க்கு இந்தியன் மார்க்கெட்டில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் அவங்களுடைய ப்ரீவியஸ் போக்கோ F3 GT. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே கம்மியான செக்மெண்ட்ல அண்டர் 30K பிரைஸ் செக்மெண்ட்ல கேமிங் ட்ரிகர்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் இன்க்ளூட் பண்ணி ஒரு ஸ்பெஷலான கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக மார்க்கெட்டில் கொண்டு வந்திருந்தாங்க. அதனாலேயே நெக்ஸ்ட் இந்த போக்கோ F சீரிஸ்ல வரப்போகிற ஸ்மார்ட் ஃபோனுக்கு இந்தியாவில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கு. அதுலேயும் போக்கோ F4 GT அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி சைனாவில், யூரோப்லலாம் லான்ச் பண்ணிட்டாங்க. அங்க ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 சிப் எல்லாம் பவர் பண்ணி ஹையர் அண்ட் ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் போனா அந்த ஸ்மார்ட் போனை அங்கெல்லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்தியாவிலும் கண்டிப்பா ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 வரும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. அதை பத்தின ஒரு டெடிகேட்டட் வீடியோ கூட ஆல்ரெடி நம்ம பார்த்ததும். அண்ட் அந்த ஸ்மார்ட் போன் அபவ் 40K பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் போனை தான் வரப்போகுது. பட் ஆனால் போக்கோ F சீரிஸ்ல நெக்ஸ்ட் இந்தியாவில் நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் போன் அவங்களுடைய பட்ஜெட் செக்மெண்ட்ல, அதுவும் இந்த 30Kக்கும் கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்ல என்ன ஸ்மார்ட் போன் வரும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அப்படி அந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக போக்கோ F4 GT ஒரு லோவர் வெர்ஷன் அதான் போக்கோ F4 அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் தான் இப்போ கீக் பெஞ்ச்கோ வெப்சைட் அண்ட் BIS சர்டிபிகேஷன் சைட் மாதிரியான நிறைய சர்டிபிகேஷன் சைட்ல லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அங்க இருந்து தான் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகிற ஒரு சில ஸ்பெக்ஸை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் போனுடைய அந்த ஸ்பெக்ஸ் டீடைல்ஸை இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடா ப்ராசஸர் என்ன கொடுக்க போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு கண்டிப்பா நிறைய பேருக்கு இருக்கும். ஆல்ரெடி போக்கோ F3 GT அதுல பார்த்தோம்னா Mediatek Dimensity 1200 அப்படின்ற அந்த சிப்செட்டை நமக்கு பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அண்ட் அந்த சிப்செட் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா போக்கோ F3 GTல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்தது. அப்படின்னாலும் போக்கோ F3 GTல நிறைய பேர் ஹீட்டிங் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணாங்க. ஈவன் நாமளும் கூட போக்கோ F3 GT ஸ்மார்ட் போனை வாங்கி அன்பாக்ஸ்லாம் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோலேயே சொல்லியிருப்போம், மொபைலில் எல்லாமே நல்லா இருக்கு, பட் ஆனால் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கு, நிறையவே ஹீட் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். அது மட்டும் தான் அங்கே இஷ்யூவாக இருந்துச்சு. ஸோ அதனாலேயே நிறைய பேர் நெக்ஸ்ட் இவங்க போக்கோ F4 சீரிஸ்ல கொண்டு வரக்கூடிய ஸ்மார்ட் போனில் மீடியாடெக் சிப்செட் இல்லாமல் ஸ்னாப்டிராகன் சிப்செட்டோட வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஸோ அதற்காகவே இந்த போக்கோ F4 அப்படின்ற ஸ்மார்ட் போன் மீடியாடெக் சிப்செட் இல்லாம ஸ்னாப்டிராகனுடைய ஸ்னாப்டிராகன் 870 அப்படின்ற இந்த சிப்செட் பேக் பண்ணி வரும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. அண்ட் இந்த சிப்செட்டோட கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சூப்பரான பேக்கேஜா இருக்கும். ஏன்னா ஸ்னாப்டிராகன் 870 மார்க்கெட்ல ஒரு சூப்பரான பீஸ்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட்னே சொல்லலாம். அண்ட் அதோட இந்த ஸ்னாப்டிராகன் 870யோட 8GB ரேம் வேரியன்ட் இதுல பேஸ் வேரியண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போனை கீக் பெஞ்ச்கோ வெப்சைட்ல லிஸ்டிங் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வகையில் கீக் ஸ்கோர்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் போனுக்கு சிங்கிள் கோர் 1028 அப்படின்ற ஒரு ஸ்கோரும், மல்டி கோருக்கு 3391 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் ரீச் பண்ணியிருக்கிறதா கீக் பெஞ்ச்கோ வெப்சைட்ல அவங்க லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் சிங்கிள் கோர், மல்டி கோர் ரெண்டுத்துடைய ஸ்கோரும் ரொம்பவே நல்லாவே இந்த ஸ்மார்ட் போனுக்கு இருக்குது. அதனால பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா ஒரு பீக்கான ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இந்த போக்கோ F4 ஸ்மார்ட் போன்ல நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன் ஸ்னாப்டிராகன் 870 8GB ரேம் வேரியன்ட்டோட சேர்த்து ஆண்ட்ராய்ட் 12க்கான ஒரு லேட்டஸ்டான OS-ஓட MIUI 13க்கான ஸ்கின்ல இந்த ஸ்மார்ட் போன் வரும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. அந்த வகையில் ஆண்ட்ராய்ட் 12 அப்டேட்டட் OS, MIUI 13ம் ஷாமியுடைய லேட்டஸ்டான ஸ்கின் தான். ஸோ ஒரு லேட்டஸ்டான OS அண்ட் ஸ்கின்னோட தான் இந்த ஸ்மார்ட் போன் வரப்போகுது. அதுவும் ஓகே, நல்ல ஒரு ஃபீச்சர் தான். மற்றபடி இந்த ஸ்மார்ட் போனுடைய பேட்டரி ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு எக்ஸாக்டா இந்த ஸ்மார்ட் போன்ல என்ன பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிய வரல. பட் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் போன்ல 4400 mAh இல்லைனா 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. பட் நான் மோஸ்ட்லி இதுல 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா போக்கோ எப்போதும் பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் ஹையரா தான் கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் போன்ல 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. மற்றபடி ஃபாஸ்ட் சார்ஜிங்னு பார்க்கும்போது 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட தான் இந்த ஸ்மார்ட் போன் வரும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. கண்டிப்பா 5000 mAh பேட்டரி அண்ட் 67 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்தாங்கன்னா ஒரு நல்ல டீசென்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த சார்ஜரே போதுமானது. இதுக்கு மேல 150 120 வாட்ஸ்க்கான சார்ஜர் எல்லாம் கண்டிப்பா தேவையில்லை தான். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போனை ஒரு 5G ஸ்மார்ட் போனை தான் கண்டிப்பா மார்க்கெட்ல கொண்டு வர போறாங்க.
அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எத்தனை 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்கும் அப்படின்றத பற்றின எக்ஸாக்டான டீடைல் இப்போதைக்கு நமக்கு தெரியல. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் N41, N77 அண்ட் N78 இந்த 3 5G பேண்டுக்கான சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதை தாண்டி மற்றபடி இந்த போக்கோ F4 ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே கேமராவை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இப்போதைக்கு நமக்கு கிடைக்கல. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனை நான் உங்க கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் AMOLED டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் அந்த டிஸ்பிளேலையும் HDR10+க்கான சப்போர்ட், கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷனோட மினிமம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். மற்றபடி கேமரான்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் செல்ஃபி கேமரா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்னே கூட சொல்லிடலாம். கண்டிப்பாக 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் கொடுப்பாங்க. அதுவுமே இவங்க போக்கோ F3 GTல கொடுத்த அதே 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுப்பாங்க. அதில் என்ன அப்பேச்சர் வேல்யூ கொடுத்துருந்தாங்க, அதில் என்ன சென்சார் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே சென்சார் அதே அப்பேச்சர் வேல்யூட தான் இந்த போக்கோ F4 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் கண்டிப்பாக செல்ஃபி கேமரா இருக்கும். அதில் மோஸ்ட்லி எந்த சேஞ்சஸும் இருக்காது. பட் ஆனால் ரியல் செட் கேமரான்னு வரும்போது மோஸ்ட்லி நான் எதிர்பார்க்கக்கூடிய ஃபீச்சர் 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட பேக் செட் 3 கேமரா ட்ரிபிள் கேமராவுக்கான சப்போர்ட், 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரி 3 கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் பர்சனலி எதிர்பார்க்கிறேன். அண்ட் அதுலயும் அந்த பிரைமரி கேமரால மோஸ்ட்லி சோனியுடைய IMX766 சென்சார் இல்லனா சாம்சங் உடைய GW3 அப்படின்ற இந்த சென்சார் பேக் பண்ணி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். மற்றபடி இதுல ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்றது ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ல தான் இருக்கு. மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இந்த ஸ்மார்ட் போன் ஸ்பெஷலி கேமர்ஸ்க்காக கேமிங் சென்ட்ரிக்காக தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றதுனால ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மோஸ்ட்லி இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மற்றபடி இதுல Snapdragon 870 சிப் இருக்கிறதுனால கண்டிப்பா 4K 60 FPS இல்லனா 30 FPS கான ஃப்ரேம் ரேட்டோட வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான கேப்பபிலிட்டியோட இங்க கேமரா சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மோஸ்ட்லி சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுப்பாங்க. அது போக டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வித் டால்பி அட்மாஸ் கான சப்போர்ட்டோட இருக்கும். கண்டிப்பா 3.5 mm கான ஆடியோ ஜாக் எல்லாம் இருக்காது. டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட்டும் கொடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி ஹைபிரிட் சிம் ஸ்லாட்டோட இந்த ஸ்மார்ட் போன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் எப்படி இருக்கும், ஏன்னா போக்கோ F3 GT டிசைன் வைஸ் ரொம்பவே இம்ப்ரெசிவாக கொடுத்துருந்தாங்க. அதுவும் கேமிங் ட்ரிகர்ஸ் கொடுத்துருந்தாங்க. பேக் சைடு அந்த கேமரா மாடலில் அந்த LED லைட்டிங் மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த போக்கோ F4 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஏதாவது டிசைனில் ஸ்பெஷலாக எதிர்பார்க்கலாமா, அண்ட் மெயினாக கேமிங் ட்ரிகர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குமா இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே இப்போதைக்கு நமக்கு கிடைக்கல. பட் போக்கோ F4 GT அவங்க ஹைரன் ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 8 Gen 1 வரப்போகிற அந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமிங் ட்ரிகர்ஸ்லாம் இருக்குது. அது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் இந்த ஸ்மார்ட் போன் அதை விட பட்ஜெட் செக்மெண்ட்ல 30,000 ரூபாய் செக்மெண்ட்ல வரதுனால இதுல இருக்குமா இல்லையா அப்படின்றது இப்போதைக்கு தெரியல. பட் ஆல்ரெடி போக்கோ F3 GT இதே பிரைஸ் செக்மெண்ட்ல கேமிங் ட்ரிகர்ஸோட இருக்கு அப்படின்றதுனால மேபி இந்த ஸ்மார்ட் போன்லயும் கேமிங் ட்ரிகர்ஸ் இன்க்ளூட் பண்ணி கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் எக்ஸாக்டா இருக்குமா இருக்காதா அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு தெரியல. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைஸ் செக்மெண்ட் என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுவும் இப்போதைக்கு நமக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் ஆனா இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடும் அப்படின்னு நாம எதிர்பார்த்த இந்த ஸ்பெக் ஷீட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா 30,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. கண்டிப்பா 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு நாம இந்த வீடியோல சொன்ன இந்த ஸ்பெக் ஷீட்டோட கொண்டு வந்தாங்க அப்படின்னா போக்கோ F4 5G மார்க்கெட்ல ஒரு நல்ல ஸ்மார்ட் போனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. மற்றபடி இந்த போக்கோ F4 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி சர்டிஃபிகேஷன் சைட்ல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய டீடைல்ஸ் அண்ட் நான் எதிர்பார்க்கக்கூடிய ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்படி நான் சொன்னதுல இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிடுங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை அறிவன் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.